கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பூமியிலே ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என் பிள்ளை தீர்க்க ஆயுசா இந்த பூமியில இருக்கணும், எந்த ஒரு தீமை வரக்கூடாது, நல்ல ஞானத்தில் அறிவில் எல்லா நிலையிலுமே என் பிள்ளை உயர்ந்திருக்கணும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னு எல்லா பெற்றோர்களும் இதனை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதே நேரத்தில் இனி ஒரு ஆசை இருக்கும். என்ன தெரியுமா? இந்த பூமியில் என் பிள்ளை வாழுகிற பொழுது எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது, தவறான ஒரு பெயரை சம்பாதிக்கக்கூடாது, நல்ல பிள்ளையாக வளரணும், அவங்க பெயர் புகழோடு கூட வாழணும்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருப்பார்கள் பிறந்த அந்த நேரத்திலிருந்தே. ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மை தாயின் கருவில் தோன்றும் முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார் இல்லையா? அவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். என்ன தெரியுமா? என் பிள்ளை, என்னுடைய கரத்தினால உருவாக்கப்பட்ட என் பிள்ளை இந்த பூமியிலே வாழ்ந்து என்னுடைய ராஜ்யத்திற்கு கடந்து வருகிற வரையிலும் அவன் நீதிமானாக, உண்மை உள்ளவனாக, உத்தமனாக, எந்த ஒரு அநியாயத்துக்கு இடம் கொடாதவனாக வாழ வேண்டும் என்று பரமபிதாவானவரும் அதை அதிலும் அதிகமாக எதிர்பார்க்கிறார் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்பா அம்மாவனால ஒரு பிள்ளைய வளர்த்து விட முடியும். அதாவது புத்தி சொல்லலாம், அறிவுரைகள் சொல்லலாம், அவங்களுக்கு வேண்டியவைகளை ஆயத்தம் பண்ணி கொடுக்கலாம். அந்த பிள்ளை அதன்படி கேட்டு நடக்கிற பொழுதுதானே அந்த பிள்ளை நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காம, தேவனுடைய உபதேசத்தையும் கை கொள்ளாம விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அதன் வழி எப்படி இருக்கும்? தாறுமாறாகத்தானே இருக்கும். வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு அறிவுரையை சொல்றாரு பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22, 23 வசனங்களை நம்ம வாசிக்கிற போது, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பதாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவர் முன்பாக நான் மௌனமாக இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று. புரிகிறதா என் அன்பு ஜனமே? அவர் கர்த்தருடைய வழிகளின்படி வாழ்வதற்கு தன்னுடைய வழிகளை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு மௌனமாய் தேவனுக்கு முன்பதாக அவருடைய சித்தப்படி வாழ்ந்ததுனால அவர் எந்த ஒரு துர்க்குணத்துக்கும் தன்னை இடம் கொடுக்காம அவர் காத்து கொண்டேன் என்று ஒப்புக்கொள்ளுகிறார் இல்லையா? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜனத்துக்கு தேவனுடைய உபதேசத்தை போதிக்கிற பொழுது அவரால் போதனையை தான் கற்றுக் கொடுக்க முடியும். இப்படியே வாழ் என்று அவனை பிடித்து நிறுத்தி வைக்க முடியாது இல்லையா? அவர் சொல்லி கொடுப்பார், அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கற்றுக் கொடுப்பார். வாழ்வதும் வாழாமல் போவதும் அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஏனென்றால் ஒருவன் தன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு பாராட்டணும். ஆண்டவர் பிடித்து கட்டி வைத்து நீ என்னை சேவி, என்னை ஆராதி, என்னை பின்பற்றி, என் வழிகளை கைக்கொள் என்று சொல்வது வேறு. நாமவே வாஞ்சையோடு கூட அவர் சமூகத்திலே கடந்து சென்று அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், அவர் சித்தத்தை செய்ய வேண்டும், அவருக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று கடந்து போவது வேறு. சகேயு தேவனை பார்க்க ஆசையோடு கூட வந்து ரட்சிப்பை பெற்று கொண்டார். அது வாஞ்சை, அது தாகம், அது ரட்சிப்பு, அது மீட்பு, அது புது வாழ்வு. அதே நேரத்தில் வலுக்கட்டாயமா ஒரு மனுஷனை கொண்டு தேவன் முன்பதாக நிறுத்தி விருப்பமே இல்லாம கை கொள்ளாம பின்மாறி விலகி ஓடினால் அவன் வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? துர்க்குணத்திலேயே அவன் அழிந்து போவான் இல்லை? அன்பு ஜனமே, அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பிள்ளையாண்டானும் சரிதான், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, குடும்ப தலைவர்கள், தலைவிகள், நீங்க யாராக இருந்தாலும் சரிதாங்க, உங்களுடைய வழிகளின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில துர்க்குணங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளின்படியும் அவருடைய வழிகளின்படியும் வாழுகிற ஒரு மனுஷன் தேவையில்லாம சண்டை போடுகிறவனாக இருக்க மாட்டான்.
மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறவனாக இருக்க மாட்டான். விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை, திருட்டு, அசுத்தம், காமவிகாரம், இச்சை, இதை போன்ற எந்த ஒரு தீமையான காரியங்களுக்கும் தன்னுடைய வழிகளை ஒப்பு கொடுக்க மாட்டான். அதை கேட்டாலோ பார்த்தாலோ இது எனக்கு உரியதல்ல என்று சொல்லி வழிகளை மாற்றி அமைப்பான் தேவனுடைய சித்தத்தின்படி. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வழிகளின்படி போகிற பொழுது நண்பன் ஒன்று சொல்ல இது நல்லா இருக்கிறதன் பின்னால ஓட தோணும் இல்லையா? மொபைல்ல ஒன்றை பார்த்த உடனே இதனை செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு அதன் பின்னாக ஓட தோணும். இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அன்பு ஜனமே? ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம் இல்லையா? பெற்ற தகப்பன் தன் பிள்ளைய சீரழிக்கிறாங்க, வாழ்க்கையை தொலைக்க வைக்கிறாங்க. தன்னுடைய சொந்த குடும்பத்திலேயே எந்த ஒரு உறவுகளையும் நம்பி இன்றைக்கு பிள்ளைகளை விட்டு விட்டு போக முடியவில்லை. துர்க்குணத்தினால் தேசமே இன்றைக்கு தலைகீழாக சீரழிந்து கொண்டுதானே இருக்கிற. தேசத்துல சமாதானம் இருக்கிறதா? பாதுகாப்பு இருக்கிறதா? தெய்வீக அன்பை பார்க்க முடிகிறதா? ஒன்றுக்கொன்று உண்மையான சுபாவங்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? கேட்கிற எனக்கு அன்பு ஜனமே, நாம் தேவனுக்கு முன்பதாக துரோகம் செய்யாமலும் துர்க்குணத்துக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்காமல் காத்து கொள்ளணும்னா உங்க விருப்பப்படி வாழ்றதை விட்டுட்டு ஆண்டவருடைய விருப்பம் எதுவும் அதன்படி வாழும்படி அவருடைய வழிகளே உங்கள் வழிகளாக அமைத்து கொள்ளுங்க. அவர் எப்பேற்பட்ட வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி கொடுத்திருக்க. இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு நண்பன் சொன்ன வழியில, ஏதோ ஒரு மனிதன் சொன்ன வழியில நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த பாதை உங்களுக்கு நலமானதாக இருக்குமா என்று கேட்டால் 100% என்னால் சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த வழி இருக்காது. அங்கே துர்க்குணங்கள் ஏதோ ஒன்றில் நீங்க அடிமைப்பட்டவர்களாக மாறி விடுவீங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு கஞ்சா பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் வீணான இந்த உலக சிற்றின்பங்களுக்கும் தன்னுடைய வழிகளை ஒப்பு கொடுத்து துர்க்குணத்துல இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை, ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் செய்திகளை திருப்பி பாருங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நினைச்சு பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீருக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. அன்பு ஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க துர்க்குணங்களுக்கு இடம் கொடுக்காம உங்க குடும்ப வாழ்க்கையிலையோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலையோ துர்க்குணங்கள் உங்களை அணுகாமல் இருக்கணும்னா நீங்கள் தேவனுடைய வழிகளையும் அவருடைய நியாயங்களையும் பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் நலமான ஒரு வாழ்வை வாழ வைப்பார். நீதிமானாக நீங்களும் அழைக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, எங்களுடைய சுய வழியிலே நாங்கள் நடக்கிற பொழுது தோற்று போவது மட்டுமல்ல, எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் முற்றிலுமாக அழித்து போடுகின்றோம். அப்பா தேவனே, இந்த ஆவி ஆத்ம சரீரம் அது உமக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய பிரதானமாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வழிகளின்படி நாங்கள் நடக்காம வேத வசனத்துக்கு செவி கொடுக்காம எங்களுடைய விருப்பம் என்று மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் நாங்கள் வாழ்வதனால எத்தனையோ இடங்கள்ல எங்களுடைய வாயின் வார்த்தைகள் தாறுமாறா போகிறது. எங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு சிதறடிக்கப்படுகிறது. எங்களுடைய வழிகள் இன்றைக்கு தாறுமாறாக்கப்பட்டு என்னென்னலாமோ எங்க விருப்பப்படி நாங்கள் செய்து கொண்டு தேவனை விட்டு தூரம் போன ஒரு வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கிறோம். அப்பா ஆகையினால் நாங்கள் இன்றைக்கு உமக்கு முன்பதாக ஆண்டவர் துர்க்குணத்தோடு கூட நின்று கொண்டிருப்பதினால் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படலை. எங்களுடைய ஆத்மாவிலும் ஒரு சமாதானமற்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஆகையினால் உங்க வார்த்தையின்படி இன்றைக்கு எங்க வழிகளை நாங்கள் மாற்றி அமைக்கணும். அப்பா, இனி எங்கள் வழி அல்ல, உங்க வழியே எங்களுடைய வழி. அப்பா, ஏனென்றால் நீங்க தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர். எங்களுக்கு வழியாக நீர் இருந்தால்தான் எங்களுடைய முடிவு நித்திய ஜீவனாக இருக்கும். இல்லையே எங்கள் ஆத்மாவான உத்தரவாதம் இல்லாமல் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் என்பதனை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தின்படி இன்றைக்கு மனதார ஒப்பு கொடுத்து அப்பா உங்களுடைய வழிகளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய தூய கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.